அதிமுக எம்எல்ஏக்களுக்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என்று தாவேக தெரிவித்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்களுக்கே இபிஎஸ் மீது நம்பிக்கை இல்லை என்று தாவேக தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது அதிமுகவில் தொடர்ந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். அவர்கள் தாவேகாவில் ஏற்கனவே 3 பேர் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றும் இசக்கி சுப்பையா அவர்கள் இணை இருப்பதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது தாவேகா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுக எம்எல்ஏக்களுக்கே எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தாவேகா கட்சி சார்பாக தன்னுடைய எக்ஸல பகுதியில் பதிவிட்டிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தை தலைமை செயலக சபாநாயகரிடம் தான் கொடுக்க முடியும் என்பதை கூட அறியாத ஒருவர் ஏற்கனவே பலமுறை ஆட்சி செய்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்பதை எண்ணி தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனில் சட்டமன்ற செயலகத்துக்கு தான் வர வேண்டும். அதுதான் ஜனநாயகம் வகுத்த வழிமுறை. இந்த அடிப்படை கூட தெரியாமல் உணர வேண்டியது. தொடர் தோல்விகளால் எரிதடி மாலா என புலம்ப வேண்டாம். சரிந்து வரும் உங்கள் அரசியல் சாம்ராஜ்யத்தை எங்களின் மீது பழி போட்டு காப்பாற்ற முடியாது. ஒரு பலவீனமான தலைமை தன் தோல்வியை மறைப்பதற்காக அரசு மீதும் நமது கழகத்தின் மீதும் பழி போடுகிறது. உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரும் ஒரு தலைமையின் கீழ் இருக்க விரும்பாமல் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் நமது தலைவரின் ஆற்றலை மதித்து மக்கள் சேவை செய்ய அவர் சுய விருப்பத்தின் பேரில் வந்து இணைந்துள்ளனர். சாதாரணமாக கட்சி மாறுபவர்கள் தங்கள் எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக் கொள்ள பார்ப்பார்கள். ஆனால் இங்கு அவர்கள் தங்களின் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு மக்களின் மறுத்தலை சந்திக்க தயாராகியுள்ளனர். கூவத்தூரில் என்ன நடந்தது என்பதை இந்த நாடே அறியும். அன்று சொகுசு விடுதியில் அடைத்து வைத்து பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள நடத்தப்பட்ட நாடகங்களை மக்கள் மறக்கவில்லை. ஆனால் இன்று தார்மீக பொறுப்பேற்று தங்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் மன்றத்தை மீண்டும் சந்திக்க துணிவோடு வந்துள்ளார்கள். தேர்தலில் மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள். இப்போது உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரே உங்களை நிராகரித்து வருகிறார்கள். எங்களின் கவனம் முழுவதும் மக்கள் மேம்பாடு மற்றும் தமிழக வளர்ச்சி நோக்கியே உள்ளது என எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். சலோமி, அதிமுக எம்எல்ஏக்களுக்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என்று தாவேக தெரிவித்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்களுக்கே இபிஎஸ் மீது நம்பிக்கை இல்லை என்று தாவேக தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது அதிமுகவில் தொடர்ந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். அவர்கள் தாவேகாவில் ஏற்கனவே 3 பேர் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றும் இசக்கி சுப்பையா அவர்கள் இணை இருப்பதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது தாவேகா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுக எம்எல்ஏக்களுக்கே எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தாவேகா கட்சி சார்பாக தன்னுடைய எக்ஸல பகுதியில் பதிவிட்டிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தை தலைமை செயலக சபாநாயகரிடம் தான் கொடுக்க முடியும் என்பதை கூட அறியாத ஒருவர் ஏற்கனவே பலமுறை ஆட்சி செய்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்பதை எண்ணி தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனில் சட்டமன்ற செயலகத்துக்கு தான் வர வேண்டும். அதுதான் ஜனநாயகம் வகுத்த வழிமுறை. இந்த அடிப்படை கூட தெரியாமல் உணர வேண்டியது. தொடர் தோல்விகளால் எரிதடி மாலா என புலம்ப வேண்டாம். சரிந்து வரும் உங்கள் அரசியல் சாம்ராஜ்யத்தை எங்களின் மீது பழி போட்டு காப்பாற்ற முடியாது. ஒரு பலவீனமான தலைமை தன் தோல்வியை மறைப்பதற்காக அரசு மீதும் நமது கழகத்தின் மீதும் பழி போடுகிறது. உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரும் ஒரு தலைமையின் கீழ் இருக்க விரும்பாமல் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் நமது தலைவரின் ஆற்றலை மதித்து மக்கள் சேவை செய்ய அவர் சுய விருப்பத்தின் பேரில் வந்து இணைந்துள்ளனர். சாதாரணமாக கட்சி மாறுபவர்கள் தங்கள் எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக் கொள்ள பார்ப்பார்கள். ஆனால் இங்கு அவர்கள் தங்களின் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு மக்களின் மறுத்தலை சந்திக்க தயாராகியுள்ளனர். கூவத்தூரில் என்ன நடந்தது என்பதை இந்த நாடே அறியும். அன்று சொகுசு விடுதியில் அடைத்து வைத்து பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள நடத்தப்பட்ட நாடகங்களை மக்கள் மறக்கவில்லை. ஆனால் இன்று தார்மீக பொறுப்பேற்று தங்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் மன்றத்தை மீண்டும் சந்திக்க துணிவோடு வந்துள்ளார்கள். தேர்தலில் மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள். இப்போது உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரே உங்களை நிராகரித்து வருகிறார்கள். எங்களின் கவனம் முழுவதும் மக்கள் மேம்பாடு மற்றும் தமிழக வளர்ச்சி நோக்கியே உள்ளது என எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.